வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சசிகலா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் தந்திருக்கு. ஸோ ஆர்பி உதயகுமார் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. 2016 பார்த்தீங்கன்னா சின்னம்மா தான் வந்து போய்ச்சலா வரணுன்ற மாதிரி வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கருவாடு எப்படி மீனாக முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய லெவலில் பூதாகரம் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறதே 2-3 பேர் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், ஒன்று பார்த்தீங்கன்னா உதயகுமார். இதை தவிர்த்து எல்லாருமே கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா ஓபிஎஸ் கொண்டு வரணுன்ற நிலைக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. ஏன்னா வேலுமணி மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல போய் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் சந்திச்சுட்டு வந்து நிறைய வந்து ஃபைல்ஸ்களை கொடுத்து வந்திருக்காங்க சொல்றாங்க. இப்போ பொதுவான பேச்சுவார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயகுமார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஓபிஎஸ் தாக்கம் காமிக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சசிகலா அட்டாக் பண்ணி பேசுறதுனால சசிகலா சும்மா இருக்க மாட்டாங்க, மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி வந்து இப்போ இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதயகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாச்சு. டெபாசிட் கூட வாங்குவாரான்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் எல்லாருமே இணைஞ்சிருந்தாங்க. ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம அந்த மதுரையில் பார்த்துருக்கலாம். இந்த எம்பி எலெக்ஷனில் ராம சீனிவாசன் பிஜேபி சேர்ந்தவர், அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் 2வது இடம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் ஆதரவுனால தான், ஓபிஎஸ் கூட்டணியில் இருந்ததுனால தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.